வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி எந்தெந்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். பல நோயாளிகள் உள்ளனர், அவங்களுக்கு எப்படி நோயறிதல் செய்வதென்று மனதில் இருக்கும். எந்த பரிசோதனையை செய்தால் பார்க்கின்சன் நோய் காலத்துக்குள்ள கண்டறிய முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாம் பரிசோதனைகள் செய்வது அறிகுறிகளை அடையாளம் காண முடியாத போது மட்டுமே. சில அறிகுறிகள் உள்ளன, அவை சில நோய்களுடன் ஒத்திருக்கின்றன. அதனால் அறிகுறிகளை அடையாளம் காண முடியவில்லை, நோயறிதல் செய்ய முடியவில்லை என்றால் அப்போது நாம் சில பரிசோதனைகள் செய்கிறோம். அந்த பரிசோதனைகளை செய்து நோயாளிக்கு பார்க்கின்சன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டறிகிறோம். முதலில் பார்க்கின்சன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பார்க்கின்சன் என்பது ஒரு நீண்டகால நரம்பு சிதைவு நிலை குறைபாடு ஆகும். உங்கள் வயது அதிகரிக்கும் போது நோய்கள் வரத் தொடங்கும். இதன் நேரடி மற்றும் எளிய அர்த்தம் என்னவென்றால், மூளையில் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா எனப்படும் செல்கள் உள்ளன. அவை டோபமைன் எனும் ரசாயனத்தை உருவாக்குகின்றன. சப்ஸ்டான்ஷியா நைக்ரா செல்களில் டோபா எனும் ரசாயனத்தின் உற்பத்தி மெதுவாக குறையத் தொடங்குகிறது. அப்போதுதான் பார்க்கின்சன் போன்ற அறிகுறிகள் நம் உடலில் தோன்றத் தொடங்கும். உதாரணமாக கைகளில் நடுக்கம். நீங்கள் ஏதாவது செய்கிற போது, டீ குடிக்கும் போது, கண்ணாடி பிடிக்கும் போது, பேன் அல்லது பென்சில் பிடிக்கும் போது அல்லது ஓய்வில் இருக்கும் போது அதிகமாக நடுக்கம் கைகளில் தான் அதிகம் காணப்படுகிறது. இதற்குடன் நடக்கும் போதும் சிரமங்கள் ஏற்படுகின்றன. பார்க்கின்சன் நோயாளியின் நடை மிகவும் மெதுவாகி விடுகிறது. இதனை பேபி ஸ்டெப் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு சிறிய குழந்தை சிறிய சிறிய அடிகள் வைத்து கவனமாக நடக்கிறது போல், அதே போல பார்க்கின்சன் நோயாளிகளும் சிறிய சிறிய அடிகள் வைத்து கவனமாக நடக்க முயற்சிக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் உடல் சமநிலை இழந்துவிடும் என்று தோன்றுகிறது. அவர்கள் வலது இடது முன்னும் பின்னும் விழுந்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு உணரப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படுகிறது. நித்திரை முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. அதோடு உணவின் சுவையும் தெரியவில்லை, வாசனையையும் உணர முடியவில்லை. அப்படி என்றால் நாம் எந்த பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று புரிஞ்சு கொள்வோம். அதனால நம்ம நோயை கண்டறிய முடியும். முதல் பரிசோதனை என்பது எஃப்டிஓபா பிடி ஸ்கேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிசோதனை. இது மூளையின் பரிசோதனை. இதுல உங்கள் இரத்த அணுக்களில் ஒரு மை சேர்க்கப்படுகிறது. இது எஃப்டிஓபா ரேடியோ தயாரிப்பு ஆகும். நாம் எஃப்டிஓபியை இரத்தத்தில் செலுத்தும் போது அது மூளையில் சென்று டோபமினாக மாற்றப்படுகிறது. இதற்கு பிறகு முழு மூளையின் பிடி ஸ்கேன் செய்து இயந்திரத்தின் மூலம் அது எவ்வளவு மூளையில் மாற்றப்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது. எவ்வளவு அதிகமாக டோபமின் உருவாகிறதோ அவ்வளவு அதிக செயல்பாடு காணப்படும். மேலும் படத்தில் நிறம் அதற்கேற்ப மாறும். எவ்வளவு குறைவாக இருந்தால் நிற மாற்றங்கள் குறைவாகவே உங்களுக்கு தெரியும். இதன் மூலம் மூளையில் எவ்வளவு டோபமின் உருவாகிறது என்பதை அறிய முடிகிறது. இரண்டாவது பரிசோதனை ஜெனடிக் டெஸ்ட் ஆகும். நாம் இதை எப்போது செய்கிறோம்? நாம் இதை அப்போது செய்கிறோம் எப்போது நமக்கு முக்கியமான ஆதாரம் கிடைக்கிறது. அதாவது நோயாளிக்கு ஜெனடிக் பிரச்சனைகள் உள்ளன, அதாவது ஜீன்களில் இருந்து வந்துள்ளன என்று. இப்பொழுது இது ஜீன்களில் இருந்து வந்துள்ளது. ஜெனடிக் என்றால் அது எப்படி தெரிய வருகிறது என்றால், அந்த நோயாளியின் குடும்பத்திலிருந்து குடும்பத்திற்கு குடும்ப வரலாறு தொடர்ச்சியாக இருக்கிறது. பார்க்கின்சனுடன் தொடர்புடைய மற்றும் மிகவும் குறைந்த வயதில் பார்க்கின்சன் அறிகுறிகள் காணப்படுகின்றன. உதாரணமாக ட்ரிமர்ஸ் 32 வயசுல வந்துட்டதுன்னா, 30 வயசுல வந்துட்டதுனால் உங்களுக்கு பார்க்கின்சன் வந்திருக்கிறதுனா அது ஜீன்ஸ் மூலமாக உங்களிடம் பரவியுள்ளது என்பது தெளிவாகும். அப்படிதான் நாம ஜீன்ஸ் தொடர்பான பரிசோதனையை மேற்கொள்கிறோம். ஆனால் இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஜீன்ஸின் பரிசோதனையை முன்பே செய்துவிட்டால் 40-50 வயதுக்கு பிறகு வரவேண்டிய நோய் உங்களுக்கு முன்பே வந்துவிடும். ஏன்? இதுக்கு பின்னணி என்னன்னா, நாம் ஜீன் பரிசோதனை செய்யும் போது அதில் பார்க்கின்சன் பிரச்சனை வரும் என்று தெரிகிறது. ஏனெனில் அது ஜீன்களில் ஏற்கனவே உள்ளது. அதனால் நோயாளிகள் எதையும் செய்யும் போது, வேலை செய்தாலும் சாப்பிடும் போதும் எப்போதும் அதை பற்றியே யோசிக்கிறார்கள். 24 மணி நேரமும் நோயாளிகள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்போதும் சிந்தனையில் இருக்கிறார்கள். 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் கழித்து வர வேண்டிய பிரச்சனை என்ன ஆகிறது? அது 15 முதல் 20 வருடங்களுக்கு முன்பே வந்து விடுகிறது. ஏனெனில் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு, தூண்டுதல் கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் எப்பொழுது மன அழுத்தம் கொள்கிறீர்களோ அந்த மரபணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும்.
உங்கள் மரபணுக்களில் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் அவை காலத்திற்கு முன்பே உங்களுக்கு தெரிந்துவிடும். அதனால கவனமாக இருங்கள். உங்களுக்கு அறிகுறிகள் தெரிந்தால் அதற்கான சரியான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள். பார்க்கின்சன் நோயின் அறிகுறிகள் என்பது கைகளிலும் கால்களிலும் நடுக்கம் ஏற்படுவது, நடக்கும்போது சிரமம் உணர்வது ஆகியவை. எந்த பொருளையும் நீங்கள் நன்றாக பிடிக்க முடியாது. நீங்க பிடிக்கும்போது உங்க கை நடுங்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு விளக்க முயற்சித்தால், எந்த ஒரு நோயாளியின் விரல்களில் நடுக்கம் இருந்தால் அவர்கள் தேநீர் குடிக்கும் போதோ அல்லது தண்ணீர் குடிக்கும் போதோ அவர்களின் கை இப்படி சலசலக்கும். இதுவே பார்க்கின்சன் நோயை கண்டறிவதற்கான அறிகுறிகள் ஆகும். இன்னும் அறிகுறிகள் தெளிவாக தெரியவில்லை என்றால் நாங்கள் ஸ்கேன் செய்வோம், மரபணு பரிசோதனையும் செய்வோம். இதன் மூலம் நோயாளிக்கு பார்க்கின்சன் இருக்கிறதா இல்லையா என்பதை அடையாளம் காண முடிகிறது. அதே நேரத்தில் நாங்கள் வைட்டமின் டி, வைட்டமின் பி12 பரிசோதனையும் செய்கிறோம். எந்தெந்த வைட்டமின்கள் குறைவாக உள்ளன என்பதை பார்க்கிறோம். அதனால் நோயாளியில் எந்த முன்னேற்றமும் இல்லை அல்லது நோயாளியில் அறிகுறிகள் உருவாகின்றன. எனவே ஒரு பார்க்கின்சன் நோயாளிக்கு எந்தெந்த பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை மிக்க நன்றி.